சயின்ஸுக்கு தத்ரூபமாக நடக்கிற டாகி ரோபோ நம்ம வீடு எல்லாத்துக்கும் தானாகவே ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணி கொடுக்குற ஆட்டோமேட்டிக் ஸ்வீப்பர். ஸ்நாக்ஸுக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்ச தரமான செட்டிநாடு தீனி அண்ட் ஹெல்த்தியான சிறுதானிய ப்ரௌனிஸ். ட்ரெடிஷனுக்கு மண் வாசம் வீசுகிற தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், இது அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த வீடியோவில் நகரத்தார் கண்காட்சியில் நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். அண்ட் இட்ஸ் மீ, உங்கள் டேனி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டேனிஸ் ஹப். அண்ட் நம்ம ஹப்புக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஹப்போட மெம்பராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளி வழக்கம் போல் என் கையை பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கு. அப்போ போகலாமா? நாம திருச்சி சென்ட்ராவே அமைஞ்சிருக்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லொகேட் ஆயிருக்க கலைஞர் அறிவாலயத்துல தாங்க காரைக்குடி புதுக்கோட்டைன்னு செட்டிநாடு பேஸ்ல இருக்க பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்காக நகரத்தார் கண்காட்சி நடக்க போகுது. இப்போ நம்ம அங்கதான் போறோம். ஜெனரலாவே இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்க்கு போய் அங்க இருக்க புது புது விஷயங்களை பாக்குறது, அங்க இருக்க ஸ்டால் மெம்பர்ஸ்ட பேசி நாலேஜை கெயின் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுலயும் இந்த கண்காட்சி நம்ம மண்வாசம் வீச போகுது. ஸோ போறதுக்கு முன்னாடியே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இந்த எக்ஸைட்மெண்ட்டை இங்கே உள்ள பூர்த்தி பண்ணுவாங்களா இல்லை நமக்கு ஏமாற்றத்தை கொடுப்பாங்களாங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. நம்மளை ஃபர்ஸ்ட் வரவே இருக்கிறது இந்த டைமண்ட் ஷோரூம் தாங்க. டைமண்ட்ல எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க. பல இருக்க அந்த டைமண்டை ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸ் என்கவுண்டர்ஸ்ல பார்க்குறேன். அடுத்த ஸ்டால் நான் முன்னாடி சொன்ன இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்வீப்பருங்க. ஜஸ்ட் தண்ணியை ஊற்றிட்டு ஃபோனில் இருக்க ஒய்ஃபையோட சுவிட்சை கனெக்ட் பண்ணால் போதும். எப்பப்பெல்லாம் நமக்கு வேணுமோ அது மாதிரி டைமை செட் பண்ணிட்டு விட்டா போதும். அதுவே நம்ம வீடு மொத்தத்தையும் கூட்டி விட்டு மாப் பண்ணிட்டு போயிடுது. நல்லா இருக்குல்ல? அடிக்கடி ஓப்பன் பண்ணி டஸ்ட் எடுக்கிற பேசிக் மாடல்லேருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை டஸ்ட் எடுத்தால் போதுங்கிற அட்வான்ஸ் மாடல் வரைக்கும் இருந்தது. வயசானவங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பாருங்க எப்படிலாம் போய்கிட்டு இருக்குன்னு. இந்த ஆச்சரியம் எனக்கு முடியறதுக்குள்ள அடுத்த ஸ்டால் இன்னும் பயங்கரமான ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. பாருங்க இந்த ரோபோட்டிக்ஸ் டாக. எப்பா ஒரு உண்மையான நாய் என்ன நல்லா ஆக்ஷன் பண்ணுமோ அதே மாதிரியே பண்ணுச்சுங்க. அந்த காதை சொறியிறது, உடம்ப பெண்ட் பண்ணுறது, சச்சா பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்ங்க கூடலாம் விட்டோன்னா அவ்வளோ நேரம் விளாண்டுட்டு ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போல. லிட்ரலி அது பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே இது உண்மையான டாகோ அப்படின்னு டவுட் வர அளவுக்கு தான் இருந்தது. இன்னும் இந்த டெவலப்பிங் ரோபோட்டிக்ஸும் ஏஐயும் நமக்கு என்னென்ன தான் காமிக்க காத்துட்டு இருக்குன்னே தெரிலங்க. அடுத்தது ஸ்நாக் ஸ்டால். செட்டிநாடு ஸ்டைலு சுருள் முறுக்கு, தேங்காய் எண்ணெய் சீடை, இனிப்புக்கு அதிரசம், ரவா லட்டு அப்படின்னு விதமாக இருந்தது. அதில் இவங்களோட இந்த எள்ளு வடை தாறு மாறா இருந்ததுங்க. டேஸ்ட் பார்க்க சாம்பிள் வேற கொடுத்தாங்க. வழக்கம் போல் அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. 2 தடவை வாங்கி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். கம்பெனி சீக்கிரம் யார்ட்டையும் சொல்லாதீங்க. வாங்க அடுத்த ஸ்டாலுக்கு போவோம். இது நம்ம மண்மனம் வீசுகிற தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்ங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இவங்க ஷாப் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு போல. பட் நம்ம தஞ்சாவூர் ஸ்டைலில் தலையாட்டி பொம்மை, கண்ணாடி பெயிண்டிங்ஸு, இப்படி என்ன வேணா இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணலாம். அவங்க டேரெக்டாக நமக்கு ஹோம்க்கு டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இவங்களோட விசிட்டிங் கார்டும் நம்மள்ட்ட கொடுத்தாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட லொக்கேஷன் போடுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்டால்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? படி ஏறினோன்னே நம்ம பார்த்த முதல் ஸ்டாலே இந்த ரிசார்ட் ஸ்டால் தான். காரைக்குடி சரௌண்டிங்கில் பண்ண வீடு டைப்பில் இவங்ககிட்ட ரிசார்ட் அவைலபிளாக இருக்கும் போல். அண்ட் அடுத்ததாக ஜூட்லையும் காட்டன்லையும் விதவிதமாக செஞ்ச இந்த ஹேண்ட்பேக்ஸும் ஹேண்ட் கிராஃப்ட்ஸும் தான் இருந்தது. உங்கள் வீட்டில் லேடிஸை கூப்பிட்டு இங்கே வந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு செலவு வச்சுருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. பர்ஸு காலியாக வருது உறுதி. அண்ட் அடுத்ததாக நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத குழுக்களும் இங்கே இருந்தது. ஆமாங்க, லக்கி ப்ரைஸ். நம்ம பேர் எழுதி இவங்க போட சொல்கிற பாக்ஸ்குள்ளே போடணும். எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னே ஈவினிங்கில் ஒருவேளை நம்ம எழுதி கொடுத்த பேர் இருந்ததுன்னா நமக்கு ப்ரைஸ் தான். உண்மையிலே கொடுப்பாங்களான்னு தெரில, ஆனால் ஆசை யாரை விட்டது. ஸோ எழுதி வச்சுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் வாங்க. வாவ். ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது. ப்ரௌனிஸ் இப்போ எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அதே ஹெல்த்தியாக சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு ஸ்டாலை பார்த்தேன். சிறுதானியத்திலே ப்ரௌனிஸ் டேஸ்ட்டுக்கும் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆவார பூச்செடியிலிருந்து தயார் பண்ண பொடி, நெல்லிக்காய் பொடி, அது மாதிரி நிறைய ஹெல்த் மிக்ஸ் அவைலபிளாக இருக்க ஸ்டால்ஸும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற டாப்ஸும் கொஞ்சம் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் அப்படியே திரும்பி பார்த்தா ஹோம் ஆக்சசரிஸ் பண்ணுற ஸ்டால் இருந்தது. இதில் தான் ஓடிஜி ஓவனை பார்த்தேன். அதாவது ஓவன் டோஸ்ட் கிரில் பண்ணுற ஓவன், மைக்ரோவேவ் ஓவனோட அப்கிரேடட் வெர்ஷன். இதில் நம்ம டோஸ்ட்டும் கிரில்லும் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவன் வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு இடம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக அதோட மினியேச்சரான இந்த ஃப்ரெஷரும் இங்கே இருந்தது. சில பேர் ஓவனெல்லாம் குக் பண்ணி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, சில பேர் அதில் சாப்பிட்லாங்கிறாங்க. எதை நம்புறதுன்னு தெரில. எப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அண்ட் அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது தாங்க இந்த லிவிஸ்டா காஃபி ஸ்டாலை பார்த்தேன். சில்லான அந்த ஏசி என்விரான்மெண்ட்டுக்கு சூடான காஃபி குடிச்சது
தனி ஃபீல். அண்ட் இந்த செகண்ட் ஃப்ளோரோட சென்டரில் நின்று கலைஞர் அடிவாளையத்தை பார்த்தது, ஒட்டுமொத்த ஸ்டாலையும் அந்த லைட்டிங்கையும் பார்த்தது செம்ம ஃபீல். அடிக்கடி வாழ்க்கை நம்ம கொடுக்குற அடிக்கு இது மாதிரி புது புது இடத்துக்கு வந்து 4 பேர்கிட்ட பேசி மனசை தேத்தி தான் வண்டியை ஓட்டணும். என்னங்கிறீங்க? தொடர்ந்து பேசுவோம். அடுத்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டில் நான் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ உங்கள் டேனி. தேங்க்யூ. பாய் கைஸ்.